இது சென்னை அயன்புரம் பில்கிங்டன் சாலை. இங்கே வந்து கொஞ்ச நாளாக தண்ணி தேங்குற அளவுக்கு சாலை பழுதடைஞ்சிருந்தது. இந்த பழுதடைஞ்ச சாலையை 15 இந்த காரை சாலை காரையில் போட்டாங்க. அந்த காரையில் போட்டது 15 நாள் தான் ஆச்சு. அதனுடைய இன்றைய நிலைமை முழுமையாக அது இதில் சிமெண்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு டெக்னிக்கல் கெமிக்கல் ஏதோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூளாக போய் பவுடராக பறந்து போயிடுச்சு. இந்த 15 நாளாக நாங்கள் இதுலேருந்து பறந்து வந்த சிமெண்ட் தூளை தான் சிமெண்ட் தூளோ ஏதோ பவுட்ரு அதை தான் மோந்துக்கிட்டு இருந்தோம் எல்லோரும். நாங்களாவது போகிறவங்க வர்றவங்க இங்கே இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிறவங்க பூராவும் பரிதாபமாக இந்த புகையை அந்த மட்டை எல்லாத்தையும் தான் சுவாசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வண்டியில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இதுதான் இந்த கெதி. இந்த மரத்தில் வேறு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நேற்று மழை பெஞ்ச பிற்பாடு கூட இந்த பவுடர் படிஞ்சது தெரியுது. இது காலையில் துடைச்ச வண்டியாக இருக்கும். அது 2 நாளைக்கு முன்னாடி துடைச்ச வண்டியாக இருக்கும். இதுதான் இது எங்கள் முதல்வரனுடைய தொகுதி. எங்கள் முதல்வர் தொகுதியில் இருக்கிற அதிகாரிகளே இந்த லட்சணத்தில் கான்ட்ராக்ட் விட்டு, இந்த கான்ட்ராக்டர் யாரோ புண்ணியமாக ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காரு. இந்த கான்ட்ராக்டர் யாருன்னு தெரியல. இப்போ மறுபடியும் பாவம் இவங்க சீர் செய்கிறாங்க. இதில் நிறைய பேர் விழுந்து வாரினாங்க. அதான் இதுக்காக 2 நாள் ரோடு பிளாக் பண்ணி ஒருத்தரும் நான் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தினாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும், கடைவாசிகள் அத்தனை பேரும் இந்த மண்ணை சாப்பிட்டாங்க. சுவாசிச்சது இல்லாமல் சாப்பிட்டாங்க. அவ்வளோ துன்பங்களை கொடுத்த இந்த இடம் 15 நாளில் மறுபடியும் இந்த கதியில் இருக்கு. இது எங்கள் முதல்வர் தொகுதியில் இருக்கிற அதிகாரிகளே இந்த லட்சணத்தில் இவ்வளோ பெரிய தவிர குற்றத்தை செய்கிறாங்கன்னா மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கவே முடியல. நன்றி.